பழைய இரும்பு தவறத்துக்கு பேச்சம்பளம் பேச்சம்பளம். எப்படியோ என் வண்டிய பத்திரமா தள்ளிக்கிட்டு வந்துட்டேன்னு. எப்படியோ 1/2 கிலோமீட்டர் இந்த தகர டப்பாவை தள்ள வச்சுட்டேன்லக்கா. தகர டப்பா இல்லடா, என் ஸ்கூட்டி. பழைய இரும்பு தகரத்துக்கு பேச்சம்பளம் பேச்சம்பளம். நான் இன்னும் டியூ கூட கட்டலடா, பாக்கி இருக்குடா. ஒண்ணு கத்த பரம ஏழைங்க கட்ட முடியாம தவச்சுக்கிட்டு இருக்காவ. என்ன 500 ரூபாய் பாக்கி இருக்குமா? நான் கட்டிடுறேன். 5000 ரூபாடா. ஏக்கா நீங்க என்ன பரம ஏழையாக்கா? 5000 ரூபாய் கொடுத்து தகர டப்பா லோன் அடைக்க முடியாது. நீ திரும்ப திரும்ப இத பார்த்து தகர டப்பான்னு சொல்லுத. ஸ்கூட்டிடா. அதான் நானும் சொன்னேன். நீ தகர டப்பால சொன்ன. அதான் நானும் சொன்னேன். இது ஸ்கூட்டி. ஐயோ அக்கா, அங்க யானது என்ன பாடுபடுதாலும் நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் அவங்க என்னடா பேச்சு, சிக்கன் சாவி எடுத்துட்டு வா. அப்படி ரொம்ப அவசரம்னா நீ போய் எடுத்து வர வேண்டியதானே? டேய் நான் அவன் வீட்டுக்குள்ள போறதும் நீ அவன் வீட்டுக்குள்ள போறதும் ஒன்னாடா? தெரியுது இல்ல, கொஞ்ச நேரம் அமைதலாரு போய் எடுத்துட்டு வரேன். இங்கே நில்லுங்க. ஏய் அங்க ஆனந்த் இருக்காடா. வானந்தி யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவ. இந்த ரவுடி பைய கண்ணு வச்சிருக்கான். இதுக்கப்புறம் மொத்தம் பாக்கையாங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ரொம்ப பீத்திக்காதனே. அடச்சே, இவன உண்மையிலே ஆனந்தமே தான் இருப்பானா போலக்கு. என்னக்கா சொன்ன? அத்தி உளறிட்டனே. நீங்க ரெண்டு சண்டை போடுறத பார்த்தா அண்ணன் தம்பி சண்டை போட்ட மாதிரியே இருக்குடா. யாரு இவன் என் கூட பண்ணவன்? ஐயோ அப்படி ஒரு பரிதாப நிலைமை எனக்கு வந்துடவே கூடாது. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். உண்மையை சொன்னேன். என்னக்கா சொல்ற? கூட போன யார் இவ்வளவு பொறுமையா இருக்க போறா? இவன் அதுக்கும் மேல. நீ காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுதாடா. என்னக்கா சொல்றீங்க? இல்லடா, கொஞ்சம் மெதப்புல அலைவ ரவுடி மாதிரியே இருக்கு. எப்ப காதலிக்க ஆரம்பிச்ச அண்ணில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா தான்டா இருக்க. ஆவுனா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவியே. ஆமாலக்கா. ஆமாடா. எல்லாத்துக்கும் காரணம் ஆனந்தி தான்க்கா. அவ கூட வாழணும்க்கா. வாழவடா, நான் எதுக்குடா இருக்கேன் உனக்கு அக்கானே? உலகமே எதிர்த்தாலும் அவளை உனக்கு கட்டி வச்சுட்டு தான் போவேன். போதுமா? ஐயோ செல்ல அக்கா, உண்மை சொல்றேன்க்கா. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இவ்வளவு பயப்படாம இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா, எனக்கு தெரியும். நீ அக்கா மட்டும் இல்லக்கா, நம்பியும். நம்பினா என்னடா? நண்பர்கள், நண்பன். அதுல நீ பெண் தோழி இருக்கிறத விட உண்மையிலேயே ஒரு ஆண் தோழி மாதிரி என்கிட்ட நம்பிட்டு இருக்க. அதான் உன்னை நம்பின்னு சொன்னேன். அக்காவும் நீயே தோழியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தோழியும் நீயே. சூப்பர்டா. சரி, அவன் எடுத்துக்கான்னு பாரு போ. சரிக்கா. உண்மையிலே ஆனந்தி கொடுத்து வச்சாதாம்ல? அதாக்கா கொடுத்து வச்சவன். இல்லடா, ரொம்ப பாசக்காரனா இருக்கியே. இங்க எல்லாரும் ஆசைப்படுறது பாசக்காரனதான், அழகானவன இல்ல. ஆனந்தி கொடுத்து வச்சவதான். செல்லக்கா, கியூட் அக்கா. நீ பேசும்போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்குக்கா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஆரம்பத்திலே இருந்திருந்தா. போதும், வேலையை பாரு போ. சரிக்கா. ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்டவனையும் மாத்திரா போலுக்க. ஆனந்தி, நீ உண்மையிலே நல்ல பிள்ளைதான். நீதான் என் தம்பி பொண்டாட்டி, அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. உன்முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்ததா, உன் இதயத்தின் நிறம் பார்த்ததா, உன்னழகினிலே தெய்வம் உணர்கிறேன், உந்தன் அருகினிலே என்னை உணர்கிறேன். இந்த ஆதிரா, என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் உனக்கு செய்யணும்னு ஆசை. இந்த உலகத்துல உனக்கு எப்பவும் துணையா நான் இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளமா தான் இதெல்லாம் வாங்கினேன். எப்போதும் உனக்கு பக்கபலமா, உனக்கு துணையா, உனக்கு நிச்சயமா அன்பானவனா இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் இதெல்லாம் வாங்கினேன். என்ன சொல்றீங்க? எப்பவும் உனக்கு யாருமே இல்லைங்கிற வருத்தம் வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்க. இதோ என்னால முடிஞ்சதை நான் வாங்கியிருக்கேன். ஆனா பார்த்து பார்த்து வாங்கினேன். நிச்சயமா உனக்கு அழகா இருக்கும்னு நினைச்சுதான் வாங்கினேன். பிடிச்சா வாங்கிக்க, கட்டாயம்லாம் இல்ல. பிடிச்சிருக்கு ஆதிரா, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக யாரும் இப்படிலாம் செஞ்சதே இல்ல. இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுனாலதான் என் மாமா மாதிரிலாம் எனக்கு செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களாம் எனக்கு முன் வந்து எதுவுமே செஞ்சது இல்ல. ஆனா இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொண்டு வச்சிட்டீங்களே. இததான் நான் கெட்ட போறேன், இந்த நகையை தான் நான் போட போறேன். ஆதிரா, நிஜமா சொல்றேன். கோடி கோடிய சொத்து இருந்தாலும் செய்யறதுக்கு இங்க நிறைய பேருக்கு மனம் இல்ல.
உங்க சக்திக்கு மீறி வாங்கி கொண்டு கொடுத்துருக்கீங்க. இதுதான் எனக்கு வசந்தது. இதை நீங்க எப்படி நினைச்சு வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் இது அன்பா மட்டும் தான் நான் பாக்குறேன். நிச்சயமா இது ஃபுல்லா அன்புனால தான் நிறைஞ்சிருக்குது. என் மனசு நிறைய அன்பு மட்டும் தான் நிறைஞ்சிருந்தது, பாசம் நிறைஞ்சிருந்தது. அதனாலதான் இதை வாங்கும் போது எனக்கு எந்த கூச்சமும் வரல. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆதிரா, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. முத நான் வாங்குற சீரே இதுதான். குழந்தை பருவம், வாழ்வு பருவம் எதுலையுமே கிடைக்காத சீரே இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. முத கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்லாம் சொல்ற? இது கிடைக்காதவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். அன்னைக்கு அன்னக்கிளி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அவளுக்கு எல்லாமே கொண்டு செஞ்சாங்க. பார்த்தேன், அவளுக்கு செஞ்சது எனக்கு பொறாம இல்ல. ஆனா எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு வருத்தமா இருந்தது. தெரியும், நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆதிரா, என்ன என்னால நம்பவே முடியல. சத்தியமா இதெல்லாம் நீ வாங்க மாட்டியோன்னு பயந்துட்டு இருந்தேன். கிடைக்கிற அன்பை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஏங்குறது உண்மையான பாசத்துக்கு தான். தேங்க்ஸ் ஆதிரா. சரி, நான் இதை கட்டிட்டு வரேன். சரி. உங்களுக்கும் சந்தோஷமா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்பவும் சொல்றேன், நீ நீயாவே இரு. எதையும் நீ சொல்ல வேண்டாம். இந்த பாசம் போதும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். நீ சந்தோஷமா இருக்கும் போதுதான் எது வேணாலும் என்கிட்ட சொல்லணும். இப்ப சொல்ல வேண்டாம். இந்த குழப்பத்தோட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷமா இரு, ஆடி பாடி சந்தோஷமா இரு. இங்க உனக்கு தடை போடுறதுக்கு யாருமே இல்ல. உன்னை சந்தோஷமா தான் நான் பார்க்க விரும்புறேனே தவிர இப்படி எப்பவும் சோகத்தோட இல்ல, இப்படி குழப்பத்தோட இல்ல. அதுல சந்தோஷமா இருக்கணும். துரு துருன்னு இந்த வயசை நீ அனுபவி, திரும்ப கிடைக்காது. இப்ப என்ன, எப்ப சொன்னா என்ன, எனக்கு உன் மேல எப்பவும் அன்பு உண்டு. இவ்ளோ பக்குவமா இருக்கீங்க. வாழ்க்கையில பட்ட வலி நீ யாரு, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொன்னா போதும். காத்துக்கிட்டு இருப்ப எவ்வளோ நாளும். ஆனா வரும்போது ஏன் அதிரவா வா. ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி, நான் வெளியில வெயிட் பண்ணட்டா? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்கே நில்லுங்க. இல்ல இல்ல, நான் வெளியில வெயிட் பண்றேன். சொல்றேன்ல, எங்கே நில்லுங்க. ஐயோ வேண்டாம், நான் வெளியில வெயிட் பண்றேன். சிரிக்கிறா. ஐயோ சரி சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். உங்க அன்பை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நான் பழைய ஆதிராவா வரணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் வேணும். நீங்க சொன்ன மாதிரி நான் சந்தோஷமா இருக்கும் போதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என் மனசுக்கு காதல நான் சொல்ல போறது இல்ல, ஆனா சொல்லாமலே புரிய வைப்பேன். அது உங்களுக்கு பிடிக்கும்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி, பூவே எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாதிர நான் வாங்கிட்ட சீரை வாங்கிட்டேன். யாதிராக்கு நான் செய்ய நினைச்சத என்னால செய்ய முடிஞ்சிட்டு. இனி யாதிரா சந்தோஷமா இருப்பா, அது போதும் எனக்கு. இப்ப தேவதை மாதிரி வருவா. என் தேவதை என்ன பாப்ப, என் தேவதை என்ன பாப்ப. நான் வாழாத வாழ்க்கை, நான் இழந்த வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன் கூட சந்தோஷமா வாழணும். உன்னை மகாராணி மாதிரி நான் பாத்துக்குவேன். உன்னை எப்படிமோ வாழ வைக்கணும்னு ஆசை. நிச்சயமா வாழ வைப்பேன். உன்னை பார்த்து ஊரே சொல்லணும், உலகமே சொல்லணும் அதிர்ஷ்டக்காரின்னு. அந்த அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன். உனக்கு இந்த உலகத்து கஷ்டம், பாடு, அவமானம் எதுவுமே உன்னை நெருங்க விட மாட்டேன். உனக்கு வரதை நான் வாங்கிக்குவேன். இந்த உலகத்து கஷ்டம் எதுவுமே தெரியாம உன்னை பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். இனி நீ வாழ்ற வாழ்க்கை பூமியிலேயே சொர்க்கத்தை வாழ்ற மாதிரி இருக்கணும். உன்னை மகாராணி மாதிரி நான் பாத்துக்குவேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மகாராணி மாதிரி தானே வாழ வைக்கணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் வாழ வைப்பேன். அதுல நிச்சயமா வாழ வைப்பேன். நீ அன்புல திகச்சு போகணும். அப்படி வாழ வைப்பேன். அப்பா, என்னல வீட்டுக்கு வர மாட்டேங்க, வாசலுக்கு வர மாட்டேங்க. நீங்க எப்படிங்க? ஐயோ, இவங்க வந்து எல்லாம் கட்டு போயிருமே. என்ன கோட்ரஸ் பக்கம்? ஏதோ வேலை பார்க்கன்னு சொன்னா நீ ராஜாவாட்ட சுத்திக்கிட்டு இருக்க. இல்ல ஆம்பளை பையன் வேலை செஞ்சு உழைக்கணும், அப்பதான் வீடு உருப்படும். நீ என்ன கோட்டம் சுட்டுமா போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் ராஜா வீட்டு பக்கம் வராம இருக்கீங்களா? வீட்டுக்கு போனா சேத்துல காலை வைக்கணும். இங்கன்னா அப்படி இல்லையே. எவ்வளவு வெள்ளத்தொலி கறிப்பாடியே போகலாம், இஷ்டத்துக்கு ஊரை சுத்தலாம். அதானே வீட்டு பாடு என்னனையும் போட்டோம். நம்ம வெள்ளக்காரி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ அப்பா, கத்தாதீங்க. இது கோட்ரஸ், நம்ம வீடு இல்ல. இல்ல ரெண்டு அக்கால கரையத்தனுங்கிற என்ன உனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்காளே? தெரியாமதான் கேட்கேன். அன்னைக்கு உன் அக்கால பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே,
ஐயோ அப்பா கத்தி கத்தி பேசாதீங்கப்பா. கோட்ரஸ்ப்பா அதான் 50,000 கொடுத்தனே. 50,000 எந்த முக்குக்குள்ள காணும்? உங்க அக்கா கருப்பா இருக்கானாம், கூட 50,000 ரூபாய் வேணுமா? நீ அவ தங்கச்சி கட்டியிருந்தா இந்த 50,000 கொடுத்துருக்கான்டா. நீ தான் அவளை கெட்டவே மாட்டேன்னு இங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியே. கெட்டி இருந்தா 10-30 பவுன் நகை கிடைச்சிருக்கும். உன் அக்காளுக்கு போட நீ 30 பவுன் லாபமா போயிருக்கும். நீதான் ஏழு பக்கமா ஓடி வந்துட்டியே. இத பத்தி பேசாதீங்க. ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன குறை? லேசு காலு ஊனும், ஆனா நல்ல தையல் தைப்பாலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு தைப்பாலாம். இல்ல அவ நம்ம வீட்டுல இருந்து தச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு செலவுக்காக ஆகும்ல. அவ கழுத்த தாலியை கட்டி போடலாம்ல நீ. கோத்த குழப்பிடாதீங்க. இத பத்தி பேசாதீங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, பணத்தை கொடுத்து விடுறேன், கிளம்புங்க. இல்ல நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். 2 நாளுங்க தான் இருக்க போறேன். நீ எப்படி வேலைக்கு போற, இல்ல வீட்டுக்கு பொம்பளையில கூட்ட வந்து வச்சிருக்கியா, எல்லாம் நான் பாக்கணும். ஐயோ ஆதிரா வீட்டுக்குள்ள தானே இருக்கா. ஐயோ போச்சுது. இப்ப மட்டும் ஆதிராவை அப்போ பார்த்தாங்க. சரி நீ தங்கிருக்க வீடு. நான் 2 நாளுக்கு தங்கிட்டான் போறேன். அங்க வயக்காட்டு சொல்லி ஒண்ணும் இல்ல. ஆமா அது உங்க அம்மா பாத்துக்கிட்டு வா. ஆமா உனக்கு வந்து 25,000 சம்பளம்னு சொல்லுதாவ, இல்ல நீ 10,000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதை எவன் போட்டு கொடுத்தா? இல்லையே, யார் சொன்னா? இல்ல நம்மள மூக்கையான இருக்கவள அவ சொன்னாவல, அதெல்லாம் பார்த்து 25,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு சொல்லுதாவ, நீ 10,000 தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளவு கிடையாதுப்பா. வாங்குறதா அப்படியே நான் உங்களுக்கு தந்துட்டேனே. சரி நீ தங்கிட்ட வீட்டு சொல்லி 2 நாள் இங்க இருந்து போனோம். பிறகு அக்கா பிள்ளைலாம் வாரேன்னு சொல்லியிருக்காவ. ஐயோ அப்பா, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாதுப்பா. ஏன் வீட்டாளுக்கு வரக்கூடாதுங்க? அதெல்லாம் வரலாம். அக்கா வரணும்னு ஆசைப்பட்டு கிடக்கா. அக்கா பிள்ளைகளு அக்கா மாப்பிள்ள எல்லாம் வரணும்னு கிடக்காவ. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வை. விளைஞ்சிரும். அப்பா அப்பெல்லாம் அங்க யாரும் இருக்கக்கூடாது. கோட்ரஸ்னா அமைதியா இருக்கணும், சட்டம் போடுவாங்க. அதெல்லாம் முடியாது. அக்கா தானே அங்க வந்து பாத்துக்கிட்டேன். இல்ல அக்காளுக்கு பள்ளிங்க வீட்டை வந்து இருக்கணும் ஆசையா இருக்குதான். அப்பா சொன்னதை கேளுங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல பெத்த தகப்பா வந்து நிக்க கிளம்புங்கக்கா. இங்க வரு 50,000 ஏற்பாடு பண்ணி எடுத்து கொடு, நான் வாங்கிட்டு போறேன். 50,000 ரூபாயா? ஆமா நீதான் பிள்ளை கட்ட பண்ணிட்டியா. 50,000 ரூபாய் அதிகமா கேட்காவ, கொடுக்கணும். அப்பா போன வாரம் தான் 50,000 கொடுத்துருக்கேன். மறுபடியும் 50,000 வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன அச்சா அடிக்கிறேன்? பின்ன உடனே கேட்கலையே. 2 நாளில இருக்கேன், பார்த்து பரட்டி எடுத்துட்டா. சரி உன் வீடுல இருக்குது. ஐயோ ஆதிரா உள்ள இருக்காளே, அவளை மட்டும் இவங்க பார்த்தாங்க அவ்வளவுதான். அவ பாவம். ஐயோ என்ன பண்ணனு தெரியலையே. அட நம்ம கும்பல் வந்தாச்சு, இனி தப்பிச்சிருவேன். சிக்கி இருக்க போலுக்கு. சரி சரி பாத்துக்கலாம். கொஞ்சம் வாயேன். ஏண்டா வாயேண்டா. என்ன உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி நான் போட்டோம். பய உள்ள எதுக்கு திணறுதான். அதானே என்னக்கா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிக்கிறான். மொழியே அப்படிதான்டா. இல்லையே, பைய உள்ள ஏதோ திருட்டு வேலை பாத்துருக்குக்கா. என்னடா சொல்ற? சத்தியமா பைய உள்ள திருட்டு வேலை பாத்துருக்காங்கக்கா. என்னடா? வீடு எங்கடா இருக்கு? நான் போட்டோம். செத்த குறுக்க அசைக்கு நான் குறுக்க வழி தாங்க முடியல. செத்த வந்து வெண்ணிய போடுவா. சோப்பா பாத்தியாடா? என்ன கத்துருத்துன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கான். அது வந்து இந்த வீடு இல்லப்பா, வேற கோட்ரஸ். எங்கெல்லாம் வீடு இருக்குது? இல்லையே, இதானே அவன் கோட்ரஸ். என்னடா பயவுல மாட்டிருக்கியா? உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன அக்கா, அதுல வீட்டுக்குள்ள இருக்கா. என்னடா சொல்ற? சொல்லவே இல்ல. நீ நினைக்க மாதிரி இல்ல, உன்ன மாதிரி நான் கிடையாது. திருட்டு பையல திருட்டு தாலி கட்ட போன வந்தா நீ உன்ன மாதிரி என்ன நினைச்சியோ? நான் என்ன நிலைமையில இருக்கேன் தெரியும், நீ குணட்டிட்டு கிடக்காத. ஆமாடா பயவுலையும் சிக்கி இருக்கான். அக்கா மது என்ன காப்பாத்துக்கா. சரிடா ஓரமுக்கு எப்படி ஆதிரா வந்தா? நேரம் இல்லக்கா, நல்ல நேரம். ஆனா இப்ப கெட்ட நேரமா மாறிக்கிட்டு இருக்கு. அக்கா உள்ள ட்ரெஸ் மாத்திர அக்கா. ஐயோ எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்க. என்னடா காதுல சொல்லல எல்லா வரைக்கும் போயிருக்க? அது வந்துக்கா அக்கா, அதான்டா சொல்றேன்ல, என்ன மாதிரி ஆட்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்புவாங்க. ஆனா நீங்க பாத்துக்க வேலை பத்தியா? நீ நினைக்க மாதிரி எதுவும் இல்ல, உன்ன மாதிரி நான் கிடையாது. துவச்சிரும் தலைச்சி. உங்க சண்டை போடுறதுக்கு நேரம் காலமே இல்லையாடா? பாருக்கா எப்ப பார்த்தாலும் இவன மாதிரி என்ன நினைக்கிறான். உன்ன மாதிரி நான் போவலடா. இப்பவும் சொல்றேன், உன்ன மாதிரி என்ன நினைக்காத. அடச்சே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்ணாலும் யோசிங்க. டேய் ரூம் சாலிய கூட நான் வீட்டுக்கு போட்டோம். பிறகு நிக்காத ஆள்காடி. ஏன்னா இந்த பொம்பளை யாரல? என் கையில பொம்பளையா? என்னமா கோட்டை சிறுக்கி இப்பதானே தெரியுது. அக்கா உள்ள போனா அவ்வளவுதான்க்கா. ஏற்கனவே ஆதிரா தெரியுமில்ல. வாய மூடிடு. முத என்ன காப்பாத்த வாடா. இனி நான் என்ன காப்பாத்திக்கிறேன். எங்க ஐயாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்னையும் கேவலப்படுத்துவாரு, ஆதிராவையும் கேவலப்படுத்துவாருடா. ஆதிரா கூட நான் தாங்கிக்கிட மாட்டேன் தெரியும்ல. சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்ப என்னடா அவர் உள்ள போக கூடாது அவ்வளவுதானே? உன் தம்பி ஐடியா கொடுக்கான்னு கேட்டுக்க. டேய் உன்னை தொலைச்சலாம் பாத்துக்க. சப்பா
இவனை 3 பேரும் போடுற சண்டையில நான் வேற. டேய் அவன் தான் ஏதோ ஐடியா கொடுக்க வந்தானே, நீ ஒரு அவசரம் கொடுக்க அவன் நின்னம்ல. பாருக்கோ என்ன எப்படி திட்டுறானே. நீ மட்டும் லேசுப்பட்டவன் பாரு. நான் அழகான ஐடியா கொடுக்கறானே, இவன் கெடுத்துட்டான். இனி நான் சொல்ல மாட்டேன். இவன் ஐடியாவை கேட்டுட்டாலும் அக்கா இவன் என்கிட்ட அடி வாங்கிடுவான்க்கா. நீ என்கிட்ட ஓட வாங்கிடுவ. அவன் உன்னோட பெரியவன் தானே, அவன் என்ன ஐடியா சொல்றான்னு பாப்போம், அதுக்கப்புறம் நீ சொல்லு. இவன் சொல்ற ஐடியா ஒர்க் ஆகாதுக்கா. இவன் ஒரு லூசு பையன். உன் தொம்பிய சும்மா இருக்க சொல்லி நான் அடிச்சவன் தாங்கிட மாட்டான்னு சொல்லிட்டேன். அவன் பச்சை பிள்ளைடா. டேய் உனக்கு மனசாட்சியே கிடையாது. இவன் பச்சை பிள்ளையாடா. ஆமாடா. அநியாயத்துக்கு ஒண்ணு நம்புறான்டா, அதுக்காக வாய வச்சுக்கிட்டு சும்மா இரண்டா. புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு நீ படுத்துற பாடு. நான் நல்ல ஐடியா கொடுப்பேன்க்கா. உன் ஐடியா தானே நல்லா இருக்கு. அக்கா நான் எட்டிட்டு மீச்சுறேன். டேய் விக்கி, நீ ஐடியா குடுறா. இவனுக்கு என்ன ஐடியா கொடுக்க தெரியும். சப்பா. டேய் விக்கி, என் மூஞ்சில ஒண்ணு குத்துல. அக்கா சும்மா இருங்கக்கா. அவன் பச்சை பிள்ளை. ஏய், அளவுக்கு மீறி நீ உனக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்க. டேய் செல்லம் கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. டேய் நீ பெத்த பிள்ளையாடா. அவன் என்ன பண்ணாலும் தூக்கி வச்சு கொஞ்சமா கொடுக்க. அவன் என்ன மானங்கனியமா பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா பச்சை பிள்ளைகிட்ட அம்புருக்க? ஏன் வச்சிருக்க? நீ பச்சை பிள்ளையாண்டா. ஏல என்னல அரட்டை அடிச்சிட்டு இருக்கா? வீட்டு சாலியா கூட நான் வீட்டுக்குள்ள போட்டோம். அத பாரு. டேய் ஏதாவது பண்ணுடா. ஏல என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க கேட்கல? அது வந்து அது இது வந்து